ஆனால் இப்போது ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து போட்ட ஒரு ட்விட்டு, ஒரு இன்ஸ்டாகிராமில் போட்ட ஒரு போஸ்ட்டில் வந்து நவ் வி ஆர் 3 அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் 3 பேர் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராஷ்மிகா மந்தனா அவர்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? ஜெம் சினிமா சினிமாவுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதான் எதை பற்றி பேச போகிறோம்னு நினச்சோம் அப்படின்னா, அதாவது நம்ம தமிழ் சினிமா இருக்கட்டும், தெலுங்கு சினிமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸை பார்த்தோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அவங்க வந்து ரியல் கப்பலாக மாறினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து ஒரு முன்னாடி வந்து கார்த்திக் அவர்களையும் தமன்னா அவர்களையும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். இவங்க 2 பேர் ரியல் கப்பலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே ஒரு ரியல் கப்பல் தான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசினாங்க. இருந்தாலும் வந்து நமக்கு அஃபிஷியலாக எதுவுமே தெரியாது, அதனால் நம்ம வளரக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ராஷ்மிகா மந்தனா, விஜய் தேவரகுண்டா, இவங்க 2 பேர் வந்து ரியல் கப்பலாக மாறினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசினாங்க. இவங்க கப்புளு தான் அப்படின்னு சொல்லி அம்மா மேலே சத்தியமாக கப்புளு தான் அப்படின்னு சொல்லி சூடத்தில் சத்தியம் பண்ணாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து 2 பேருமே வந்து அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நடிச்சது 2 படம். ஒன்று வந்து டியர் காம்ரேட் ஒன்று, அதுக்கப்புறம் கீதா கோவிந்தம். இந்த 2 படத்துலையுமே இவங்க 2 பேருக்குமே பேர் சூப்பராக இருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே வந்து 2 பேர் பேரை வந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாமே ஒரு படம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா படத்தை ரசிப்போம், ஒரு ஹீரோ அப்படின்னா ஹீரோ ரசிப்போம், ஹீரோயினா ஹீரோயினை ரசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில பேர் எல்லாமே நம்ம ரசிப்போம். ஆக இந்த 2 பேரோட பேர் சூப்பராக இருக்குப்பா, பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரசிப்போம்ல. அப்படின்னா விஜய் த்ரிஷா இவங்க 2 பேரோட பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? நானும் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து விஜய் தேவரகுண்டா இங்கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஷ்மிகா மந்தனா இவங்க 2 பேரோட பேர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி விஜய் தேவரகுண்டா அவர்களுக்கும் ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கும் என்னடா வளர்ற வந்து இப்போ நான் என்ன சொல்றது? சரி, ஓகே. 2 பேருக்குமே வந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனோன்னு எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஃபேன்ஸுமே சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பாதி பேர் வந்து என்ன ஒரு ட்ரூ ஹார்ட் ஆஃப் ராஷ்மிகா மந்தனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சின்னதாக ஒரு ஆசை ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. எனக்கும் முன்னாடி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சு சே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒன்று இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட வந்து உலகமே சுற்றி வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் செப்பரேட்டாக வந்து கல்யாணத்துக்கு வந்து யாருமே இன்வைட் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து அவங்க வச்ச ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் பார்ட்டியில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று வச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸுக்கு மட்டுமே தனியாக ஒரு பார்ட்டி ஒன்று வச்சாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்றது வந்து ஃபேன்ஸுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சாங்க. அப்புறம் விஜய் தேவரகுண்டா அவர்களும் அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தனா இவங்க 2 பேருமே வந்து விஜய் தேவரகுண்டா அவரோட சொந்த ஊரான கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே பார்த்து ரசிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கட்டிட்டு இருக்கிற ஒரு புது வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் வச்சு அது வந்து ஜாலியாக ஃபன்னாக போணுச்சு. அப்புறம் வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஃபேன்ஸுக்கும் வீட்டுக்கு வந்த எல்லா விருந்தாளிகளுக்கும் எல்லாருக்கும் விருந்து வச்சு சூப்பராக இது பண்ணாங்க. ஆனால் இப்போது ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து போட்ட ஒரு ட்விட்டு, ஒரு இன்ஸ்டாகிராமில் போட்ட ஒரு போஸ்ட்டில் வந்து நவ் வி ஆர் 3 அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் 3 பேர் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராஷ்மிகா மந்தனா அவர்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? என்ன இது அதுக்குள்ளேவா அப்படின்ற மாதிரி தான் ஒரு சந்தேகம் ஒன்று வந்திருக்கு. ராஷ்மிகா மந்தனா அவர்கள் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குற இதே நேரத்தில் வி ஆர் நவ் 3 அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், எதனால் அப்படி போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒரு சந்தோஷம் தான். ஆகா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, சூப்பர், குட்டி ரவுடி வரப்போறாரு, குட்டி அர்ஜுன் ரெட்டி வரப்போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருந்தாலும் உண்மையிலே வி ஆர் நவ் 3க்கு வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்ட் வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்மிகா மந்தனா அண்டு ரீ அப்படின்றது. அந்த ரீ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் வந்து ஒரு சூரியகாந்தி பூ, பேசக்கூடிய சூரியகாந்தி பூ. அவங்க வந்து ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராஷ்மிகா மந்தனா அவர்களும் அந்த சூரியகாந்தி பூ 2 பேருமே வந்து பேசிக்கிற மாதிரி அனிமேட்டரில் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் தேவரகுண்டா அவர்களை சேர்த்து உள்ள விஜய் தேவரகுண்டா என்ட்ரி கொடுத்துருக்காரு. இப்போ தான் அந்த அனிமேட்டடுக்குள்ள விஜய் தேவரகுண்டா அவர்களும் என்ட்ரி கொடுத்துருக்காரு. இப்போ அவங்க 3 பேர் சேர்ந்து வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. விஆர் இப்போ அதுக்கு அதான் அர்த்தம். முன்னாடி வந்து ராஷ்மிகா மந்தனா அவர்களோட அனிமேட்டடும் அது சூரியகாந்தி பூ அனிமேட்டடும் 2 பேருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து விஜய் தேவரகுண்டா அனிமேட்டட் உள்ள வந்து இப்போ அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதுதான் நவ் வி ஆர் 3 அப்படின்றது. ஆனால் இதை சமூக வலைத்தளங்களில் அதை மட்டும் கார்னரில் போட்டு இப்போ எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜய் தேவரகுண்டா கல்யாணம் வரப்போகுது, என்ன பேர் வைக்க போகிறாங்க, என்ன குழந்தை வரப்போகுது, குழந்தை வந்தால் வந்து அது எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போர்டு போட்டுட்ருக்காங்க. உண்மையிலேயே நவ் வி ஆர் 3 அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டு அந்த அனிமேட்டட் அது அவங்களோட பர்சனலாக இருக்கிறது. ஏதாவது அவங்களுக்குள்ளே இருக்கிற மனசில் இருக்கிறத வந்து அந்த அனிமேட்டடை சொல்லுவாங்க, அதை அப்படியே அவங்க பேசிக்குவாங்க. இப்போ விஜய் தேவரகுண்டா அவர்கள் உள்ளே வந்திருக்காரு. இதுதான் நவ் வி ஆர் 3 அப்படின்றது. ஸோ வந்து யாரும் ஏமாற வேணாம், சரியா? இதுதான் அந்த நவ் வி ஆர் 3க்கான அர்த்தம். ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வந்து இப்போவே கமர்ஷியல் கழிவு ஊற்ற போகிறாங்க. இதுக்காடா எவ்வளோ நேரம் பேசினேன் அப்படின்னு.
டியூரேஷன் வரணும்ல, அதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா, டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். நவ் வி ஆர் 3க்கு வந்து இதுதான் அர்த்தம். பிரெக்னென்ட் ஆனா நாங்களே வந்து தனி வீடியோவா வந்து போடுறோம், சரியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. இதே மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் தேவர்கொண்டா அண்டு ராஷ்மிகா மந்தனா இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து நடிச்ச ரணவாலே அப்படின்ற ஒரு படம் வந்து செப்டம்பர் 11 ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட ஒரு காம்போ ஒன்று வந்திருக்கு. இதோட ட்ரெய்லரே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டீசரோ ட்ரெய்லரோ சம்திங் அதை பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இவர் வந்து அவர் ஹஸ்பண்டும் ஒய்ஃபு அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க ரியலில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், படத்துலேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரில. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத. இந்த ரணவாலே படம் ஒரு ரியல் கப்புள்ஸ், அதாவது மேரிடு கப்புள்ஸ் வந்து இதுலேயும் மேரிடு கப்புளாக நடிக்கிறாங்க. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப்